Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. நாங்குநேரியில 9 பேர் போதையில பொதுஜன மக்களை ஓட விட்டு வெட்டுறான்னா தனிப்பட அமைச்சு பிடிச்சிட்டாங்கல்ல. தனிப்பட அனுப்பி பிடிச்சிட்டீங்கன்னா இது வரைக்கும் போய் பார்த்தீங்களா? அதான் திருமாவளவன் போயிருக்காரு. திருமாவளவன் தான் முதல்வராக இருக்கிறாரா? முதல்வர் தான் போய் ஆகணும். மற்றதுக்கெல்லாம் போனீங்கல்ல, ஓடினீங்கல்ல. நீ கரூர் கோடி வந்தீங்கல்ல, ஏன் இன்னைக்கு ஓடலை? திராவிட மாடல் 2.2 ஆட்சிக்கான அடிக்கல் நாட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அடுத்து திமுக ஆட்சி தான்ன்றதை உறுதிப்படுத்தி சொல்றாரு. இந்த ஆட்சியும் எதை வச்சு நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு இந்த வலசரவாக்கம் வடபழனி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கந்து வெட்டி தலைவிரிச்சி ஆடுது. இதுக்கு என்ன சொல்ல போறாரு முதல்வர்? ஒருத்தர் யார் என்ன சொல்றா அதை போய் நோண்டிக்கிட்டு இருக்காது. அவன் சொல்லக்கூடியது சரியா தப்பான்றத பாரு. சரினா ஏத்துக்கோ, இல்லைன்னா போய்க்கான. பெரியார் அதை தான் சொல்றாரு. நான் 1000 உனக்கு சொன்னாலும் அது உன்னுடைய அறிவுக்கு பொருந்தலைன்னா அதை ஏத்துக்காதுன்னு. மக்கள் ஏத்துக்கிறாங்களா நீங்க சொன்னதை? ஆமா, ஏத்துக்க தான் செய்யறாங்க. அதனாலதான் இத்தனை ஆயிரக்கணக்கான கூட்டம் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டாரு. நீங்க சொல்றீங்களா? கொடுத்து இல்ல, விஜய் பேச்சு மதிக்காம வராங்கன்றதால நான் என்ன கேட்கறேன்னா, அது காசு கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க, சாராயம் கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க, திமுகல காசு கொடுக்கலன்னு சொல்லுங்க, சாராயம் கொடுக்கலன்னு சொல்லுங்க, சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல நடந்த கூட்டத்துக்கு காசும் சாப்பாடும் சாராயம் கொடுக்காம வந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, வரதான் நான் சொல்றேன். தன்னெழுச்சியாதான் வந்திருக்குன்ற. யாருக்கு? திமுகவுக்கு இல்லன்றீங்களா நீங்க? அவன் தானா எந்திரிக்கணும்னாலே சரக்கு வீரம் உள்ள போனாதான் வெளில வருவான். என்னங்க ஆதாரத்தோட பேசுங்க. ஒரு தலைமை சரியாக இருக்குதுன்னா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சரியாக தான் இருப்பாங்க. நீங்க அதற்கான வேலைகளை என்ன பண்ணீங்கன்னு கேட்கு. என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? என்ன பண்ணுனீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. நான் தான் அப்பா, தமிழ்நாட்டு தலைகுனியை விட மாட்டேன், 2.0, வெல்வோம் ஒன்றாக, படைப்போம் வரலாறு, ஸ்டாலின் வரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், இப்படியெல்லாம் டைட்டில் சொல்கிற ஆள் நாங்கள் இல்லை. நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தலைவன் ஆயிட்டார். ஒரு தலைவன் நடிக்க போயிட்டார். இதுதான் வித்தியாசம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் ஆதரவாளர் திரு ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். ஆனால் முதல்வர் இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. என்னன்னா, அண்ணா இன்னைக்கு தான் அவருடைய முதல் அமைச்சரவை பொறுப்பேற்றுச்சு. அதே நாளில் திராவிட மாடல் 2.2 ஆட்சிக்கான அடிக்கல் நாட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அடுத்து திமுக ஆட்சி தான்ன்றதை உறுதிப்படுத்தி சொல்றாருண்ணா. இல்லை, அவர் தானே சொல்லி ஆகணும். அவர் வரலன்னு எப்படி அவர் சொல்ல முடியும்? நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ நாளைக்கு வரக்கூடிய ஆட்சி நான் தான் அமைப்பேன்னு தான் அவர் சொல்ல முடியும். கடந்த காலங்களில் டிராக்டர் ஓட்டினார், டீ குடித்தார், விவசாயம் பண்ணார், சைக்கிள் ஓட்டினார், பைக் ஓட்டிகிட்டு போனார், ஆட்டோ ஓட்டிகிட்டு போனார், ஏதோ ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் போய் நின்றுக்கிட்டு இருந்தார், வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்பவும் அவரால் குட்டி காரணம் போட்டு பார்த்தாரு, ஒன்றும் வர முடியல. அதுக்கு முன்னாடி கலைஞர் இருக்கும்போது அடுத்து திருப்பியும் திமுக 2.1 சொன்னாங்க, வர முடியல. அது ஓவா இல்லை, 0வா தான் போச்சு. அதே மாதிரி இந்த ஆட்சியும் எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய தென்மண்டலத்தில் நாங்குநேரியில் 9 பேர் போதையில் இப்போ சரமாரியாக சாலையில், அதாவது ஒரு வன்மம்னு இருக்கலாம், வன்மத்தில் எதை வேணால் பண்ணலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எதிரியாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு காரணத்தில் ஒருத்தரை அடிக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சாலையில் நின்றுக்கிட்டு இருந்த சாதாரண மக்களை பொதுஜன மக்களை ஓட விட்டு வெட்டுறான்னா தனிப்பட அமைச்சு பிடிச்சிட்டாங்கல்ல. தனிப்பட அனுப்பி பிடிச்சிட்டிங்கன்னா இது வரைக்கும் போய் பார்த்தீங்களா? முதல்வருக்கு என்ன வேலை? இல்லை, அதான் திருமாவளவன் போயிருக்காரு. முதல்வரா போயிருக்கலாம்ல. திருமாவளவன் தான் முதல்வராக இருக்கிறாரா? எத்தனை பேர் போகணும்? உதயநிதி முதல்வர் தான் போய் ஆகணுமா? யாருக்கு? முதல்வர் தான் போய் ஆகணுமா? மற்றதுக்கெல்லாம் போனீங்கல்ல, ஓடினீங்கல்ல. இன்னைக்கு கரூர் கோடி வந்தீங்கல்ல, ஏன் இன்னைக்கு ஓடலை? என்னவா இருக்கும்? ஏன் காரணமா இருக்கும்? என்ன காரணமா இருக்கும்? உங்களுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு எந்த காரணமே நீங்கள் சொல்ல முடியாது. நாட்டை ஆளக்கூடிய முதல்வர், நான் 1000 காரணம் சொல்லலாம். சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு எது நல்லா இருக்கு? கஞ்சாவை பிடிச்சிட்டு அலைகிறீங்களா, அது நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? உங்க கட்சிக்காரன் ஒருத்தர் 2 வயசு பிள்ளைய பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டிருக்கானே, அது நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிட்டா கைது பண்ண உங்க கட்சிக்காரனே நீ சரியா நடத்த முடியலன்னா ஆட்சி எப்படி கொண்டு கொடுப்பேன்னு சொல்றீங்க? தான் கந்து வெட்டி கொடுமை தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. கந்து வெட்டி விட்டுறவங்க இருக்கக்கூடிய வாகனத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டு கந்து வெட்டி கொடுக்கறதும், இருக்கக்கூடியதெல்லாம் காய்கறி இன்னைக்கு மார்க்கெட் முழுக்க இன்னைக்கு இந்த வலசரவாக்கம் வடபழனி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் கந்து வெட்டி தலைவிரிச்சி ஆடுது. இதுக்கு என்ன சொல்ல போறாரு முதல்வர்? அதாவது நான் என்ன கேட்டேன்னா, கந்து வட்டியினுடைய பிரச்சனையில கடந்த காலத்துல திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல ஒருத்தன் கொளுத்திக்கிட்டு செத்தது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் யாரும் மறந்துட முடியுமா? இன்னைக்கு அந்த மாதிரி இன்னும் நடக்கலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா? கந்து வெட்டி அங்கங்க 2 இடத்துல நடக்கதானே செய்யும். எல்லா ஆட்சியிலையும் நடக்குதுன்னு. எது? எல்லா ஆட்சியிலும் கந்து அதே மாதிரி தான் குடி நடக்குது, அதே மாதிரி தான் போதையும் விற்குது. விட்டுருங்க. ஏன் பிடிக்கிறீங்க? கஞ்சா எங்கேயோ 1-2 பேர் வித்துட்டு போறான், விட்டுருங்க. இங்க பிரதானமா அண்ணா நகர்ல கிடைக்குது, உங்களால தடுக்க முடியுதா?
சிட்டி உள்ள மெயின் சிட்டியில சென்னை முழுக்க நிரம்பி வழியுது, தமிழ்நாடு முழுக்க இருக்குது தேவா. எங்கே இல்லைன்னு சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி தரோன்ற. குட்கா எடுத்துகிட்டு போனீங்கல்ல, சட்டை கிளிய இன்னைக்கு இதெல்லாம் கிடைக்கலையா? கஞ்சா அபின்னு இதெல்லாம் கிடைக்கலையா? அவர் எந்த நம்பிக்கையில அடுத்து 2.1 சொல்லிட்டு இருக்காருன்றீங்க? அப்ப இல்லை, அவர் தான் சொல்லணும். அவர் என்ன கனவு உலகத்துல வளர்ந்துட்டு இருக்காருண்ணா அப்ப முதல்வர்? விஜயகாந்த் அவர்கள் வரும்போது 3வது இடத்துல போய் உட்காந்தீங்களே, 13 சீட்டோட மறந்துட்டீங்களா? அந்த கதை பழைய கதை அதெல்லாம். இது அதை விட எந்த அளவுக்கு வலிமையா இருக்காருன்னு கேக்குறேன். அது அவர் ரொம்ப வலிமையா இருக்கிறாரு, மக்கள் வலிமையா இருக்காங்க. மக்கள் சப்போர்ட் பண்றாங்களா? கிரவுண்ட்ல பாத்தீங்களா நீங்க நியூஸ் பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதரவு காசுக்கான ஆதரவாக இல்லை. நீங்கள் இப்போ தஞ்சாவூருக்கு அவர் போயிட்டு வந்தப்போ பார்த்தீங்களா, சாலையில் எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அலைமோதிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஆதரிக்கலை. அதாவது கூட்டம் அலைமோதுவதும் கீழே விழுவதும் அதை தலைவர் தளபதி அவர்களே கண்டிச்சிருக்கிறாரு, வரக்கூடாதுன்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதையும் தாண்டி மக்கள் இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய காரணம் என்னன்னு புரியுது அவங்களுக்கு? என்ன காரணமாக இருக்கும்? மாற்றத்திற்கான ஒரு தலைவனை பார்ப்பதற்கான வேலை தான். இன்றைக்கி நீங்கள் 5 வருஷத்தில் எல்லாத்தையும் பண்ணிட்டோம், 2030 வரைக்கும் உள்ள கனவுகளையும் இலக்குகளையும் நாங்கள் இன்றைக்கி முடிச்சு வச்சிட்டோன்னு நீங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. இந்த 5 ஆண்டுகளில் பல 1000 கோடிகள் கொள்ளையடிச்சிருக்கு உங்களுடைய அமைச்சரவைன்னு சொல்லி இப்போ எல்லா ஈடித்துறை சொல்லிக்கிட்டு இருக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன முதலமைச்சர் பதில் சொல்ல போறாரு? சொல்றாங்களா, பழி வாங்குற செயல இடி ஒரு ஆதாரமே இல்லாம ஒரு குற்றச்சாட்டு எங்க மேல வைக்கிறாங்க, பழிவாங்கல்ன்றாங்க. அது பத்தி இருக்கக்கூடிய ராம்சார் நிலத்தை கையெழுத்து போட்டு கொடுத்தது யார்? நீங்க தானே, உங்களுடைய ஆட்சியும் உங்களுடைய அதிகாரிகளும் தானே. இதை பழி வாங்குறதுன்னு சொல்லாமா? அது ராம்சார் நிலமா இல்லையா? அது எப்படி போச்சு? அதிகாரிகள் தான் தவறு இல்லை. ஒரு கக்கூச கழுவுறதுக்கு 800 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு டெண்டர் விட்டுருக்குறது யாரு? ஊழலை பத்தி அப்புறம் பேசுவோம். இதுக்கு பல 1000 கோடிகளை கொடுக்க, கக்கூஸ் கழுவுறதுக்கு 1000 கோடி அங்கே கொடுப்பீங்க கழுவுவதற்கு? என் தங்கச்சிங்க பிள்ளைங்க போய் படிக்குது ஸ்கூலில், சமத்துவ கக்கூசு கட்டி விட்டுருக்குறீங்க. உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்க போவாங்களா? முதல்வர் போவாரா சமத்துவ கக்கூசுன்னு? லைனா நடுவில் தடுப்புகள் இல்லை. அதை எல்லாருமே தாவேக்கா உள்பட எல்லா கட்சியுமே கண்டனம் தெரிவிச்சுது. அப்புறம்தான் ஒவ்வொரு இதுக்கும் தடுப்பு வைக்கிறீங்க. தலைவர் தளபதி அவர்களாக தான் சொன்னார், பிள்ளைகளுக்கு அந்த அதிகார மேல நடவடிக்கையும் எடுத்துட்டாங்க. என்ன நடவடிக்கை? இதெல்லாம் சஸ்பெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவருக்கு அடிப்படை அறிவு இருக்கான்னு கேட்குறேன். அன்னைக்கு ஆற்றுல கொண்டு போய் தர்மாக்கோல் விட்டவங்களுக்கு இவங்களுக்கு என்ன அறிவு இருக்குது? பாலில் நாங்கள் சோப்பு நுரையை கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் பால் நுரையா வருதுன்னு சொன்ன ராஜேந்திர பாலாஜிக்கு என்ன அறிவு இருக்கோ அதே அறிவு தான் அந்த அதிகாரிக்கு இருக்கான்னு கேட்குறேன். அவங்க தான் கேட்குறாங்க, தாவேகாவினருக்கு என்ன அறிவு இருக்குது? ஒரு கூட்டத்தை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, QR கோடு பாஸ் கொடுத்தவங்க பாரு ஓடி வராங்களே, இவங்களுக்கு என்ன அறிவு இருக்குன்னு கேட்குறாங்களே. இல்லை, ஓடி வர்றது மக்கள், புரியுதா? கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணாததும் தாவேக்கா பார்த்துக்கும். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் மக்களையும் வஞ்சிச்சது யாரு? கோடியாக கொள்ளையடிச்சது யாரு? நாட்டை நாசமாக்கிட்டு போனது யாரு? இங்க இவன் ஓடி வர்றதுனால நாட்டுக்கு ஏதாவது நாசகார செயல் நடந்துருச்சான்னு கேட்கிறேன். இந்த கூட்டத்தையே கட்டுப்படுத்தாத இந்த கும்பல் நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. திருட தெரியாதுங்க எங்களுக்கு, கஞ்சா விற்கிறத பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது, இந்த பாலியல் வன்புணர்வுகளை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது எங்களுக்கு. என்ன, ஒரு பெண் சுதந்திரமாக வெளியில் போயிட்டு வருவதற்கு உத்தரவாதம் தர முடியும்? இப்போ ஸ்கூலில் போகிற பிள்ளைக்கு பாலியல் வன்புணர்வு நடந்து அவள் கொல்லப்படுவா, ரத்த வெள்ளத்தில் மிதப்பா, அதுக்கான நீதி கிடைக்காது அப்படின்றத எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த போகக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே கண்ணியமான முறையில் வீட்டுக்கு வரும்ன்ற உத்தரவாதம் தர முடியும். தொழிலாளர்கள் யாரும் போராட்டம் பண்ண மாட்டான்னு சொல்ல முடியும். தொழிலாளர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு போராட்டம் பண்ண மாட்டாங்க, தன்னுடைய உரிமைக்காகவும் உணவுக்காகவும் உடைக்காகவும் இங்கே எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு சொல்ல முடியும். சமூக நீதி பாதுகாக்கப்பட முடியும்னு சொல்ல முடியும். நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். என்ன ஏன் எப்படி சொல்லுவீங்க? தாவேக்காவால சொல்ல முடியும், நீங்க எப்படி சொல்லுவீங்க? நான் ஒரே ஒரு விஷயம், நான் எந்த ஒரு பிரைவேட்டான விஷயத்துக்கு நான் போக விரும்பல. இல்ல, பிரைவேட்டான விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்றேன், ஏன் மறுக்கிறீங்க? திரு விஜய் அவர்கள் மேல சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம டீப்பா போத்தவரை இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட நபருக்கு 1000 இருக்கும் பிரச்சனைகள். நீங்க தனிப்பட்ட நபரையும் தலைவனையும் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் பேசணும், கருணாநிதியோட பிரச்சனையை பேசணும், என்ன எம்ஜிஆருடைய பிரச்சனையை பேசணும். எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே மடைமாற்றம் பண்ணக்கூடாது. இங்க ஆட்சியை யார் பண்றா, அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க? இப்போ MR ராதா ஒரு படத்துல குறிப்பிட்டிருப்பார், ஒருத்தர் யார் என்ன சொல்றா அதை போய் நோண்டிக்கிட்டு இருக்காது, அவன் சொல்லக்கூடியது சரியா தப்பான்றத பாரு, சரினா ஏத்துக்கோ, இல்லைன்னா போய்க்கான. பெரியார் அதை தான் சொல்றாரு, நான் 1000 உனக்கு சொன்னாலும் அது உன்னுடைய அறிவுக்கு பொருந்தலைன்னா அதை ஏத்துக்காதுன்னு. மக்கள் ஏத்துக்கிறாங்களா நீங்க சொன்னதை? யாரு? ஆமா, ஏத்துக்க தான் செய்யறாங்க. அதனாலதான் இத்தனை ஆயிரக்கணக்கான கூட்டம் QR கோடு போட்டு 5000 பேர் தான் உள்ள வருவாங்கன்னு சொல்லியிருக்கு. அத்தனை தொலைக்காட்சி நீங்க சொல்ல மறுத்துட்டீங்களா? உங்களுடைய சேனல் சொல்ல மறுத்துருச்சா?
5000 பேருக்கு மேலே வரக்கூடாது, 5000 பேருக்கு மேலே எவ்வளோ பேர் வாங்க நீங்கள் போட்டிருக்கீங்களா? எல்லா ஊடகங்களும் அதானே பதிவு பண்ணியிருக்கீங்க. அப்போ எப்படி அங்கே அவ்வளோ கூட்டம் வந்துச்சு? விஜய் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டாரு நீங்க சொல்றீங்களா? கொடுத்து இல்ல, விஜய் பேச்சு மதிக்காம வராங்கன்றதான நான் பேச்சு. என்ன கேட்கறேன்னா, அது காசு கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க, சாராயம் கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க, திமுகல காசு கொடுக்கலன்னு சொல்லுங்க, சாராயம் கொடுக்கலன்னு சொல்லுங்க, சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லுங்க. இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு நடந்துச்சு. இல்ல தேவா, இதை முடிச்சுட்டு போவோம். இந்த கூட்டத்துக்கு காசும் சாப்பாடும் சாராயம் கொடுத்து வந்திருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, கோயம்புத்தூர்ல நடந்த கூட்டத்துக்கு காசும் சாப்பாடும் சாராயம் கொடுக்காம வந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, வரதான் நான் சொல்றேன். தன்னெழுச்சியாதான் வந்திருக்கோன்ற. யாருக்கு? திமுகவுக்கு இல்லன்றீங்களா நீங்க? அவன் தானா எந்திரிக்கணும்னாலே சரக்கு வீரம் உள்ள போனாதான் வெளில வருவான். என்னங்க ஆதாரத்தோட பேசு? ஆதாரத்தோட தான் பேசுறேன். வெல்லும் பெண்கள் மாநாடு நடத்துனீங்களா? வடமாநில கூலி தொழிலாளி சகோதரிகளை வச்சுதானே நடத்துனீங்க. நீங்க செய்தியாளர் தானே, மறுக்கிறீங்களா? சொல்லுங்க. கூப்பிட்டு வந்தாங்க. அதே கோயம்புத்தூர் மாநாட்டுல அத்தனை பேரும் டி-ஷர்ட்டை போட்டு டாஸ்மாக் கடையில உட்கார்ந்துருந்தானா இல்லையா? வாங்கி சண்டை போட்டானா இல்லையா? அவைக்கா கூட்டத்துக்கு வந்தவங்களும் போனாங்கல்ல. பிரியாணி எங்க போனாங்க? காட்சிலாம் வந்துச்சு. எந்த காட்சிகள் வந்தது? மதுரையிலயும் வந்துச்சு, விக்ரவாண்டியில வந்துச்சு. அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தன் ஒரு கடையில ஒருத்தன் நின்னதை ஒரு வீடியோ எடுத்து நீங்க போட்டுட்டீங்க. ஆனா உங்க முதலமைச்சர் அங்க பேச ஆரம்பிக்கும் போது இவன் அங்க போய் குடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். என்ன அது அன்னைக்கு தான் எடுத்த படம்னு உங்களால சொல்ல முடியாது, புரியுதுங்களா? இன்னைக்கு ஒருத்தன் இதில் சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் ஒரு சகோதரன் பேசுகிறான். நான் 10 ஐடி வச்சுருக்கேன். எல்லாமே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டிவிகே மாதிரியே தான் இருக்கும். அவரோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ அவரோட ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். என்னால் எது வேணால் பண்ண முடியும்னு சொல்கிறோம். இதுக்கான அர்த்தம் எப்படி பார்க்குறீங்க? அந்த கட்சியில் மட்டும்தான் ஃபேக் ஐடி வச்சுருக்காங்க. தாவேக்காலையும் இருக்கும், நாம் தமிழர்ல இதெல்லாம் இயல்பு சொல்லுங்கன்ற. தாவேக்கால ஃபேக் ஐடி வைக்க வேண்டிய காரணம் என்ன? ஃபேக் ஐடி ஏங்க போடணும்? அவன் டைரெக்டாகவே திட்டுறாங்க. ஃபேக் ஐடியே இல்லைங்கிறீங்களா? பல பேர் ஃபேக் ஐடியில் சொல்றதா குற்றச்சாட்டே இருக்குல்ல, பெண்களை தரக்குறைவா பேசுறதா சொல்றாங்களே. இல்ல, நான் என்ன திருப்பியும் சொல்றேன்னா, அது தாவேக்கா வச்சிருக்கக்கூடிய ஃபேக் ஐடி கிடையாது. திமுக காரணம், அதிமுக காரணம் ஒரு ஃபேக் ஐடியை இதை போன்ற வச்சுக்கிட்டு வரக்கூடியதான் ஃபேக் ஐடின்னு சொல்றேன். அவன் யாரா இருந்தாலும் நேரடியாவே திட்டிட்டு போயிடுறான். அந்த மாதிரி தாவேக்காவினர் பண்ண மாட்டாங்கன்றீங்களா? கண்ணியமா இருப்பாங்கன்றீங்களா? இப்போ சொல்றேன், அவன் ஆட்டம் போடுவான், தலைவர் கொண்டாடுவான், புரியுதுங்களா? கொண்டாடுவான், அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது, புரியுதுங்களா? நாளைக்கு வரப்போற 2 நாளைக்கு அப்புறம் வரப்போறாருன்னா இன்னைக்கே கொண்டாடுவான், ஆட்டம் போடுவான், எல்லா சேட்டையும் பண்ணுவான். அவன் கண்ணியத்தை கடைபிடிப்பான். இங்க கண்ணியம் இழந்த ஒருத்தனும் நிக்க மாட்டான். திமுக கண்ணியமே இல்லைன்னு என்ன கண்ணியத்தோட நடந்துட்டீங்க? விமானத்துல இருக்கக்கூடிய பணிப்பெண்ணுக்கு நீங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர், நீ விமானத்துல போறேன்னா ஒரு கவுன்சிலர் இங்க இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடியவர், நீ உனக்கு எவ்வளவு கண்ணியம் வேணும்? அங்க போய் நீ ஒரு பாலியல் சீண்டல் பண்றன்னா உனக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் தைரியமா இருக்கும்? ஒரு விமானம் பறந்துகிட்டு இருக்கு, அதுல இப்போ எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 150 பேர் இருப்பாங்க, அதிகமாகவே இருப்பாங்க இல்லையா? அப்போது ஒரு விமானத்தில் குறைஞ்சபட்சம் 200 பேர் பயணம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ தலைமை ஆக்ஷனே எடுக்க மாட்டுது, கண்டுக்கவே மாட்டுதுன்றீங்களா? திமுக தலைமை கண்டிச்சிருந்தா இந்நேரம் அவன் வெளியில் போயிருக்கணுமா இல்லையா? அவனதான் கைதெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, கட்சியும் நடவடிக்கை எடுப்பாங்க, கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. என்னைக்கு முன்னாடி பல சம்பவம் இந்த மாதிரி நடந்திருக்கு. திமுக தலைமையும் நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தலைமை சரியாக இருக்குதுன்னா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சரியாக தான் இருப்பாங்க. நீங்கள் அதற்கான வேலைகளை என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். அதுக்கான வேலைகளை என்ன பண்ணீங்க? என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணலன்னு. கட்சி விட்டு நீக்குவாங்க, பொறுமையாக இருங்க, இப்போதான் அறிவிப்புலாம் வரும். நான் அதுக்காக மட்டும் பேசலை, என் தங்கச்சி ஸ்ரீமதிக்காகவும் பேசுகிறேன், என் தங்கச்சி ஆசிபாவுக்காகவும் பேசுகிறேன், என் பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனைக்காகவும் பேசுகிறேன், இங்கே இப்போ கோவை மாநகரத்தில் நடந்த விமான நிலையம் பின்னாடி நடந்த தங்கச்சிக்காகவும் பேசுகிறேன், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பிள்ளைக்காகவும் பேசுகிறேன், அண்ணா நகரில் நடந்த 6 வயசு 10 வயசு சிறுமிக்காகவும் பேசுகிறேன், எல்லாத்தையுமே பேசுகிறேன் தேவா. ஸோ இதெல்லாம் விஜய் அவர்கள் நாளை முதல்வராக இருந்தால் ஒரு சம்பவம் கூட நடக்காதுன்னு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்களா? நீங்கள் பாதுகாக்கப்படணும்னு தான் சொல்கிறேன். சட்டங்களை தண்டனைகளை கடுமையாக்குங்க, அப்போ தான் குற்றங்கள் குறையும்னு சொல்கிறேன். ஏன் நடக்கலைன்னு கேட்குறேன். கஞ்சா வந்தது பிடிபட்டதுன்னு சொல்கிறீங்க, மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் கஞ்சாவே இல்லை தமிழ்நாட்டில்னு சொல்கிறாரு. யார் போய் சொல்கிறது? அப்போ பிடிச்சிட்டேன்னு காவல்துறை போய் சொல்லுதா? அப்போ வந்த செய்தி அப்போ இவர் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் மறுக்கிறாரா? அப்போ இருக்குதுன்ற ஒத்துக்கிறீங்களா? உங்களால் கட்டுப்படுத்த முடியலன்றது தெரியுதா? ஏன் அப்போ 0% பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க? ஏன் கட்டுப்படுத்த முடியலன்னு நினைக்கிறீங்க? யார் கவர்மெண்ட்னால இந்த போதைப் பொருட்கள்லாம் ஏன் கட்டுப்படுத்த முடியலன்னு நினைக்கிறீங்க? விற்கிறதே உங்கள் ஆளுங்களை தான் வித்துட்டு இருக்கிறான். விற்கிறதுன்னு சொல்லணும்னா நம்ம ஆதாரத்தோட பேசினா போகிறோம். கள்ளச்சாராயம் காட்சி இப்போ கள்ளக்குறிச்சியில் விற்றது யாரு? இந்த கண்ணுக்குட்டின்றவன் யார்? அவன் ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தவன். ஏதோ கட்சினா எந்த கட்சி? திமுகவா? என்ன தேவா நீங்கள் இப்படி இருக்கீங்க? திமுக கட்சியோ? வேற அங்க இருக்கக்கூடிய, நான் என்ன கேட்கிறேன், சரி அவர் வேற கட்சியாவே இருக்கட்டும்,
அப்போ வேறொரு கட்சிக்காரனால அங்கே பண்ண முடியுது இந்த திமுகவுடைய ஆட்சி இல்லைன்னா அப்போ உங்கள் கட்சிக்காரனை விட அவன் பலம் வாய்ந்தவனா இருக்கானா? சரி, அதை உங்கள் கட்சிக்காரன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானா? காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே அவன் வீடு. கலெக்டருக்கும் கட்டிங் போயிருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? பெரிய குற்றச்சாட்டுனா இது. அப்போ கலெக்டர் ஏன் மாற்றலை? 70 பேர் செத்தாங்கல்ல, கலெக்டர் ஏன் மாற்றலை? ஏன் மாற்றலை? கலெக்டருக்குலாம் தாசில்தாரை ஏன் மாற்றலை? அவங்களுக்கும் கட்டிங் போயிருக்குன்றீங்களா நீங்கள்? நீங்கள் நேர்மையான அதிகாரம் என்ன மாற்றிருக்கணுமா இல்லையா? ஏன் மாற்றலை? எஸ்பி எல்லாம் மாத்திட்டாங்க, ஸ்பாட்லேயே மாத்திட்டாங்க. கலெக்டர் ஏன் மாற்றலை? எஸ்பி தானே டைரக்டா இல்ல வந்து தொடர்பு, நான் அவர் தானே சட்டம் ஒழுங்குக்கான பார்க்கணும். கலெக்டருக்கு அதிகாரம் இல்லைன்றீங்களா? கலெக்டருக்கு தொடர்பு இல்லைன்றீங்களா? அது கலெக்டருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றீங்களா? சம்பந்தம் இருக்கு, அப்புறம் அதுக்கு டைரக்டான கான்டாக்ட் பார்த்தா எஸ்பிக்கு தானே அதிகமா இருக்கு. அதனால நீங்க மாத்தி இருந்தீங்கன்னா அடுத்த கலெக்டர் பயப்படுவானா இல்லையா? தன்னுடைய மாவட்டம் முழுக்க எப்படி இருக்கணும்ன்றத அவன் திட்டம் போட்டிருப்பானா இல்லையா? ஏன் நீங்க பண்ணல? அப்ப சட்டம் ஒழுங்கு முதல்வருக்கு சம்பந்தமே இல்லைன்றீங்களா நீங்க? எங்க இருக்குன்னு கேட்குறேன். சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? இந்த ஒரு தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு கால் இழந்து ஒரு காவலர் சீருடையில் போராடிக்கிட்டு இருக்கிறானே, அவனுக்கு நீதி கொடுத்துட்டீங்களா? அவனை கூப்பிட்டு பேசிட்டீங்களா? மக்கள் நல்வாழ்வுத்துறை மா சுப்பிரமணியம் தான் அக்யூஸ் பண்றாருங்க. பண்றாரா இல்லையா? சொன்னார், சட்டமன்ற வளாகத்தில் பேசினார். அதை யாரு? அதான் நீங்க சொன்ன அந்த காவலர். ஆமா, அப்போ அவரை தடுக்க முடிஞ்சுதா உங்களால? ஏன் பண்ண முடியல? இல்ல அதுக்கான இழப்பீடு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுல நான் வந்து நியாயப்படுத்தல அந்த சம்பவத்தை. அவர் அக்யூஸ் பண்றாருங்க, இவர் தான் அக்யூஸ்ட்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, நான் காவல்துறையில போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என்ன தேவா அடிச்சிட்டாருன்னு. கண்டிப்பா மேல நடவடிக்கை எடுக்கணும்ல. என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு கேட்குறேன். ஒரு பையன் வந்து கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு உரிய சிகிச்சை அளிக்கலன்னு அந்த டாக்டரை கத்தி எடுத்துகிட்டு போய் குத்துனானா? குற்றம் செஞ்சவனோட தூண்டப்பட்டவன் தான் அதே தண்டனையா? அந்த டாக்டருக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? அந்த டாக்டரு வெளியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலையும் போய் இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு, தவறான ஒரு இப்போ இதில் கையாண்டிருக்கிறாரு, அவன் மன நோகும்படியாக பேசியிருக்கிறாரு. அந்த ரிப்போர்ட் எழுதக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதக்கூடிய அந்த மருத்துவ குறிப்புகள் எழுதக்கூடிய நோட்டுகளையும் தூக்கி மூஞ்சில் அடிச்சிருக்கிறாரு. அப்போ அவனுடைய நீங்கள் சுயமரியாதை இயக்கம் சொல்லிட்டு அவனுடைய சுயமரியாதையை தொட்டு பார்க்குறீங்க. உங்கள் இதுக்கு வந்துட்டா நீங்கள்லாம் பெரிய இவங்க அவன்லாம் ஒன்றும் இல்லாதவனா? அவன்லாம் இருக்கிறதுனால தான் உங்களால் கவர்மெண்ட் நடத்த முடியுது. நீ இதெல்லாம் பற்றி மட்டும் பேசுறீங்க. இப்போ டிஆர்பி ராஜா அமைச்சர் ஒன்று சொல்றாரு, இந்த ஆட்சியில் வந்து பல எம்ஓயூலாம் போட்டிருக்காங்க, 36 லட்சம் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயத்தெல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்களா, அதை பற்றி தான் பேசுறீங்க நீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, வருஷத்துக்கு 15 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க. அப்போ இந்த 5 வருஷத்தில் 75 லட்சம் பேர் கொடுத்துருக்கணும். நீங்கள் எத்தனை பேர் கொடுத்துறீங்க? ஓப்பனாக வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்கள் என்னுடைய செவிலியர் சகோதரிகள் இங்கே இவ்வளோ பேர் நாங்கள் வேலைக்கு இருந்தும் வேலைக்கு ஆளுங்க தேவையில்லைன்னு சொல்லி இந்த அரசாங்கம் நிராகரிக்குதுன்னு சொல்லி தானே போராட்டமே நடந்துகிட்டு இருந்தது. ஏன் போராட்டம் நடந்தது? சரி, டிஆர்பி ராஜா சொன்னதை எடுத்துக்கலாம், ஆனால் பிடிஆர் சொன்னதையும் எடுத்துக்க மாட்டீங்க. 30,000 கோடி எங்கே போச்சு? அதான் ஃபேக்குன்னு சொல்லிட்டார்ல அவரு. யாரு? பிடிஆரே சொல்லிருக்காரு அது ஃபேக்கான ஆடியோன்ட்டு. எதுக்கு அப்போ துறை மாற்றினீங்க அவரை? இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு. அவர் ஐடியில் போய் இருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக செயல்பட அந்த துறைன்றதுனால மாற்றிருக்கலாம். இங்கே நான் வந்து இப்போ அடிப்படையில் ஒரு இஸ்லாமியன், சரிங்களா? அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த காது குத்தும் பழக்கம்லாம் இல்லை. நீங்கள் குத்துவீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு குத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து வேற எங்கேயாவது போய் அதெல்லாம் சொன்னால் நல்லாயிருக்கும் தேவா. இப்போ வந்து 30,000 ஊழலில் வந்து உதயநிதி பேர் அடி வாங்குறத உறுதின்றீங்களா நீங்கள்? ஏங்க, ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர், தன்கிட்ட இருக்கக்கூடிய துணை முதல்வராக இருக்கக்கூடியவரை எப்படி வந்து இது பண்ணுவார்? இளஞ்சேகுவாரான்னு கொண்டாடிட்டு இருக்காங்களே அவரை. இளம் பெரியார். இளஞ்சேகுவாரா ஒரு பக்கம், இளம் பெரியார்னு ஒரு பக்கம். இப்படிப்பட்டவர் அப்படி பண்ணியிருப்பாரு. வர சொல்லுங்க, நீங்களே நேர்காணல் பண்ணுங்க. அந்த பக்கம் அவர், இந்த பக்கம் நான். பெரியார் இளம் பெரியாரையும் பேட்டி எடுங்க, நானும் உட்கார்ந்துருக்கிறேன், 2 பேரும் பேசுவோம், மக்கள் நேரலையில் பார்க்கட்டும். பெரியார் இளம் பெரியார் பதில் சொல்லட்டும். ஏன்னா அவர் பதில் சொல்ல கூட அவருக்கு வந்து தகுதி இல்லைன்றீங்களா? உங்கள்கிட்ட தோத்துருவாருன்றீங்களா? நான் தோத்துருவாருன்னு சொல்லுங்கன்னு தான் சொல்கிறேன். மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மக்களுடைய வலியும் வேதனையும் இங்கே ஆயிரம் இருக்குது, அதுக்கெல்லாம் பதில் பேசுங்கன்னு சொல்கிறேன். நாடகம் நடிக்காதீங்கன்னு சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் சுவர் இடிஞ்சு விழுந்து சாவுது, நீ என்ன கல்வி அந்த பள்ளி கட்டடத்தை ஆய்வு செஞ்சீங்க? அந்த அதிகாரிகள் ஏன் இன்னும் நீக்கப்படலை? பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அன்பில் மகேஷுக்கு கல்யாணத்துக்கு போறதும் நயன்தாரா வீட்டு கல்யாணத்துக்கு போறதுக்கும் தான் நேரம் இருக்கா? ஃபார்முலா ரேஸ் 1 கார் விடுறதுக்கும் இங்க வான் சாகசம் நடத்துறதுக்கு தான் நேரம் இருக்கா உங்களுக்கு? என்ன தப்பு இருக்கு? ஏதோ ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கான துறையை பார்க்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லைன்னா நீ எதுக்கு இந்த பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சரா இருக்கீங்கன்னு கேட்கிறேன். தொடர்ச்சியாக தான் நடந்துகிட்டு இருக்குமா? பள்ளிக்கு இதுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடியது, விளையாட்டுக்காக கூட்டிகிட்டு போகக்கூடியது, பிடி சாருக்கு உட்காந்து கூட இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய உடன்குடியிலிருந்து கூட்டிகிட்டு போன பிள்ளைகளை வச்சு
பெண் பிள்ளைகளை வச்சு சகோதரிகளை வச்சு குடிக்கிறான், கட்டாயப்படுத்தியிருக்கான். இது சொல்றீங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து எத்தனையோ பசங்களை ஜெர்மனி, பிரான்ஸ்னு எவ்வளோ டூர் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு. அதனால இதை பேசக்கூடாது. இப்ப நீங்க சொல்றது முதலமைச்சர் எப்படின்னா, யூபியில இத்தனை பாலியல் வன்புணர்வுகள் நடந்திருக்குது, மகாராஷ்டிரால நடந்திருக்கு, அங்க நடந்திருக்கு, அதனால இங்க கம்மியா இருக்கு. அப்படி எடுத்துக்கவா? அப்படி எடுத்துக்கல. அப்படி எடுத்துக்கிட்டா இல்ல, நான் அப்படி எடுத்துக்கவா? இங்க அங்க வந்து வருஷத்துக்கு 100 பேர் 200 பேர் பாலியல் வன்புணர்வு பண்ணி கொல்லப்படுறாங்க. இங்க வந்து பாலியல் வன்புணர்வு வந்து 100 பேருக்கு தான் நடந்திருக்கு. அங்க பார்க்கும்போது இங்க குறைவு. அப்படி எடுத்துக்கவா? நான் கம்பேர் பண்றதே தப்புங்கிறேன். தமிழ்நாட்டுல அந்த ஒரு குற்றமே நடக்கக்கூடாதுன்றதான் நம்மளோட எண்ணம். அப்ப என் தங்கச்சிங்களுடைய என்னுடைய சகோதரிகளுடைய வலியும் வேதனையும் புரிஞ்சுக்காதவன் நீ 2.0 அதுக்குன்னுடைய முதல்வரா வரணும்னு நினைக்கிறதுல எப்படி உங்களுக்கான தகுதி இருக்குன்னு கேட்கிறேன். நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். விஜய் அவர்கள் வந்து இந்த பரிசுலாம் கொடுக்குறாருல, நல்ல மார்க் எடுத்து பசங்க ஒரு 3 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 3 வருஷமா கொடுத்தாருன்னு சொல்ல முடியுமா உங்களால? அதான் அவங்க சொல்றாங்க. ஒரு 3 வருஷம் அரசியல் வர போறது, அதனாலதான் முன்னாடியே கொடுத்துட்டு இருக்காரு. அது அத்தனைக்குமே ஆதாரங்கள் இருக்கு. எண்ணெயில இருந்து கொடுத்துட்டு 30 ஆண்டுகளா கொடுத்துட்டு இருக்கிறார் தேவா. உங்களை மாதிரி நீ அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்து கஜானாவை எடுத்து கொடுக்கல, அதுக்கு போலியான கணக்குகள் எழுதல. மழை வெள்ளத்துக்கு 4800 கோடியை நாங்கள் செலவு பண்ணிட்டு 5000 கோடிக்கு மழை எல்லா கால்வாய்களும் அமைச்சிட்டோன்னு 1800 டிராக்டரை வச்சு அன்னைக்கு சென்னை மாநகரம் முழுக்க வச்சு தண்ணி அடிச்சிங்களா, அந்த மாதிரி போலியான கணக்குகளை சொல்லலை. இந்தியாவிலே பெரிய இப்போ ஷாருக் கான் 92 கோடி ரூபாய் வரி கட்டி இருக்கிறாரு, இவர் 80 கோடி ரூபாய் வரி கட்டி இருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு மனிதர் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அவரை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே மாவட்ட செயலாளர்கள், அந்த அவருடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமா மாற்றப்பட்டவர்கள், நிர்வாகிகள் எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுக்குறான், செய்கிறான், மக்கள் பக்கம் நிற்கிறான். புலி படத்துக்கு ஐடி கட்ட மாட்டாரு, ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு ஐடி கட்ட மாட்டான்றது தான் அவங்க சொல்றாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், திருப்பி ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. 80 கோடி ரூபாயை வந்து வருஷத்துக்கு கட்டக்கூடியவருக்கு 1 கோடி ரூபாய் கட்ட முடியாதா? 1.25 கோடி ரூபாயை நல்லா யோசிக்கணும். அவர் திருப்பியும் சொல்கிறாரு அது ஊழல்னு. அதை நீங்கள் சொல்கிறீங்களா? அது ஊழல் நடந்திருக்குன்னா துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? 80 கோடி ரூபாய் வருமானம் வரி வாங்க தெரிஞ்ச ஐடினால இந்த 1.25 கோடியை ஏன் வாங்க தெரியல? அப்போ அங்கே என்ன தப்பு இருக்குது? அதுக்கான அதிகாரிகள் யார் தண்டிக்கப்படுவார்களா? இவர் ஊழல் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டே இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி உள்ள அதிகாரிகள் ஏன் தண்டிக்கப்படலை? அதுக்கான வழக்கு கோர்ட்டில் போயிட்டு இருந்ததுனால அமைதியாக இருந்திருக்காங்க. இப்பவும் அதுதான் சொல்கிறோம். அதுக்கு விலக்கு உண்டு, புரியுதுங்களா? அதுக்கான ஆடிட்டர் அது சொல்லட்டும். அதை தான் கட்டணும்னா அவர்கிட்ட 1.25 கோடி இல்லையா கட்டுறதுக்கு? இருக்குல்ல. உங்களுடைய இப்போ அதிமுக அமைச்சர் முதலமைச்சர் இந்த 5 வருஷம் ஆட்சியில் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் அத்தனை பேர் என்ன பண்ணீங்க? கடந்த 10 ஆண்டுகள் நீங்கள் ஒரு அறக்கட்டளையை வச்சு திமுக காரங்க என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அது திமுகவினுடைய ஃபண்டு, திமுகவினுடைய நிர்வாகிகள் பண்ணக்கூடிய. இவன் 30 ஆண்டுகளை இவங்க மட்டும்தானே செஞ்சது, அத்தனை பேரையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் நல்லது வந்து விஜய் மட்டும்தான் பண்ணுறாருன்ற மாதிரி அவர் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறேன், அதிகமாக பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறேன். அப்புறம் ஏன்னா இவர் வந்து மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு இல்லாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு? விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்க போய் தான் உங்களுக்கு பயம். இப்போது இஸ்லாமிய இயக்கங்கள் உங்கள் பக்கத்தில் நிற்கிது. இன்றைக்கி 8% மேலே 8.2% மக்களினுடைய வாக்குகள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கொடுக்கணுன்னா கிட்டத்தட்ட 21 சீட்டுகள் வந்து 20 சீட்டுன்னே வச்சுப்போமே, 20 சீட்டுகள் வந்து நீங்கள் வந்து 19லேருந்து 20 சீட்டுகள் வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் எத்தனை கொடுத்துருக்கீங்க? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எஸ்டிபிஐக்கு 1 2 தெரியல. முஸ்லீம் லீக்கு 2, மாஜகவுக்கு 2, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2, மாமகவுக்கு 2, முஸ்லீம் லீக்குக்கு 2, அன்சாரிக்கு 1, எஸ்டிபிஐக்கு 1. அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 12 2 கொடுத்துருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 கொடுத்துருக்காங்க. சரி, முஸ்லீம் லீக்கு 2. ஸோ 4 ஆச்சா? அப்படி இப்படி பார்த்தா ஆமாம், கரெக்ட் 10 தான் வரும். 5 இல்லை 6 தான். ஏன் 10 வரலையா? அப்போ கூட தேவை 6 பேர் தான் தேவை. புரியுதா இல்லையா? அப்போ இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்காதா திமுக? எந்த தான் இருக்கு? நான் என்ன கேட்குறேன், இஸ்லாமியர்ல டக்குன்னு ஒரு பெரிய தலைவர் பேர் சொல்லுங்க. திமுகல சாமுநாசர் இருக்காரு. பெரிய தலைவரா சாமுநாசர்? என்னங்க நீங்க? முன்னாள் அமைச்சர், மாநிலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சருக்கு இன்னும் சீட்டு கிடையாது. இப்போ அமைச்சர் தான் அவர். இப்பயும் அமைச்சர் தான் அவர். இப்பவும் அமைச்சர் தான், அவருக்கு சீட்டு கிடையாது. அது வேற விஷயம். புரியுதுங்களா? இந்த முறை நான் என்ன சொல்றேன்னா, மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள்னு இருக்குல்ல, அதில் ஒரே தலைவரை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஏன் இல்லை? சமூக நீதி இயக்கம் தானே உங்களுக்கு. எங்கள் கீழே அக்கா தாயிரா அக்கா இருக்காங்க, அவங்களையும் ஒதுக்கி வச்சதா தானே சொல்கிறாங்க. காட்டுங்கன்ற எந்த நிகழ்வில் இல்லை, காட்டுங்கன்ற எந்த நிகழ்வில் இல்லை. நீங்கள் 1000 சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இஸ்லாமியர்களை நீங்கள் ஒதுக்குறீங்கன்றதை நான் இப்போ நான் பார்த்தவன் தான், அனுபவிச்சவன் தான் சொல்கிறேன். இன்னைக்கு இஸ்லாமியர்களே திமுக தான் ஓட்டு போடுறது ரெடியா இருக்காங்க, ஆதரவு கொடுக்க ரெடியா இருக்காங்க. தாவேக்கால் அந்த மாதிரி யாரும் சொல்ல முடியுமா? மக்கள் மத்தியில சிறுபான்மையினர் வாக்குகள் தாவேக்கா கொடுக்க போறாங்கன்ற உறுதியா சொல்ல முடியும்? 1000% சொல்ல முடியும்.
சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு தலைவர் தளபதியை நோக்கி நகர்ந்துட்டாங்க. வாக்குகள் அந்த பக்கம்தான் வரும். அதனால தான் திருப்பியும் நீங்கள் வந்து அடிமை சாசனமாக எழுதணும். சிறுபான்மை மக்களை ஓட்டு வங்கியாக பார்ப்பதனால் மட்டும்தான் திமுக காரர்களை அத்தனை பேரும் கூப்பிட்டு இஸ்லாமியர்களை வந்து நீங்கள் திமுக சின்னத்தில் தான் போட்டியிட. எஸ்டிபியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இன்னைக்கு திமுக சின்னத்தில் நிற்கிது. இவர் அன்சாரியினுடைய கோட்பாடு என்ன, கொள்கை என்ன, திமுக சின்னத்தில் நிற்கணும். மனிதநேய கட்சி யாரை இவங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது வர மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு, 1 சீட்டு 2 சீட்டுக்கெல்லாம் விலை போக மாட்டோம். என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. அப்பெல்லாம் இருந்து ஏன் திமுக சின்னத்திலே போட்டியிடவங்கலாம் ரெடியா இருக்காங்க? கொள்கையை வித்துட்டாங்க, தனக்காக தேவைக்கு அடிப்பணிச்சிட்டாங்க. என்னங்க இது ஒரேடியா கொள்கையை வித்துட்டாங்கலாம் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இதெல்லாம் 1 சீட்டு உங்களுடைய கொள்கை என்னன்னு எனக்கு தெரியும். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கொள்கை இருக்கு இல்லையா, 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு விலை போகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு விலை போகக்கூடாது. அதே போல் அவங்களுடைய சின்னத்தில் நிற்கக்கூடாது, தனி சின்னத்தில் தான் நிற்கணும். இதுதான் திமுக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கொள்கை. 1 சீட்டு 2 சீட்டுக்கு விலை போயிட்டீங்களா, யாருடைய சின்னத்தில் நிற்கிறீங்க? திமுக சின்னம் உதயசூரி திமுக சின்னத்தில் நிற்கிறீங்க. அண்ணன் ஜவாஹிருல்லா யார்? மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் இல்லையா, மூத்த தலைவர். இப்போது இந்த கட்சியில் நீங்கள் தலைவராக இருந்தால் இங்கே சட்டமன்ற தேர்தலில் நிற்க முடியாது. இதை ராஜினாமா அங்கீகாரம் இழந்துட்டாங்க அந்த கட்சி. அது போயிட்டு போகுது. கட்சிக்குன்றது இருக்கும்ல, அவங்க கட்சிக்குள்ளன்னு இருக்கும்ல, அந்த பொறுப்பை நீங்க ராஜினாமா பண்ணாதான் அங்க போய் திமுக உறுப்பினரா இருக்கணும். அப்ப திமுக உறுப்பினர் கட்சிக்கு தலைவர். புரிஞ்சுச்சா? திமுகவுடைய உறுப்பினர் கட்சிக்கு தலைவர். நாளைக்கு அன்சாரி அண்ணன் அவர்கள் வந்தாலும் அதேதான், திமுக உறுப்பினர், அவர் கட்சிக்கு தலைவர். எஸ்டிபிஐனுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய என் அருமைக்கு சகோதரர் நெல்லை முபாரக்குக்கும் அதான் நிலைமை. இது ஒரே புள்ளியில இவங்க எல்லாமே ஒன்னாவாங்க. என்ன சொல்லுங்க பாப்போம்? நம்ம ஏன் இப்படி எடுத்துக்க கூடாது? இல்ல இவங்க எல்லாருமே ஒரே புள்ளியில ஒன்னாவாங்க. என்ன சொல்லுங்க பாப்போம்? சீட்டா இல்ல, மக்கள் நலனா இல்ல, வேற என்னவா இருக்கும்? இவங்க எல்லாருமே திமுகவை எதிர்த்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சவங்க. இன்னைக்கு எல்லாருமே ஒன்னா திமுக சின்னத்திலே போட்டிடுறீங்கன்னா அப்போ உங்களுடைய கொள்கையும் கோட்பாடையும் வித்துட்டீங்களா? மேபி அவங்க புரிஞ்சிட்டு இருக்கலாம்ல, இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாவலர் கட்சியை கழிச்சிட்டு திமுக சேர்ந்துருங்க. அதை ஏன் பண்ண மாட்டாங்க? என்ன தயக்கம்னு கேட்குறேன் அப்போ உங்களுக்கு. அப்போ நீங்கள் எல்லாருமே ஒன்றா கூட்டணியாக இருந்து சேர்த்து ஒரு 15 சீட்டை தாங்கன்னு சொல்லி பிரிச்சுக்கோங்க. நாங்கள் கூட்டாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு முதல்வர் ஓகே சொல்லுவார். அதுக்கு யாருக்கு? ஸ்டாலின். உங்களையே சின்ன பின்னமும் உடச்சிருவாரு. எஸ்டிபிஐ 4 உடச்சிருவாரு, மனிதநேய மக்கள் கட்சி 4 உடச்சிருவாரு. ஆல்ரெடி உடச்சிட்டாரு. உடச்சிதான் அன்சாரி ஒரு பக்கம். இப்போ பார்த்தீங்களா காங்கிரஸ் அந்த கூட்டணி முடிஞ்சது இல்லை, எல்லாமே ஓவர்னு அந்த கை அசைவு பார்த்தீங்களா, அதிலே தெரிஞ்சது பார்த்தீங்களா, இந்த வாட்டி வெற்றி நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த தோரணை தெரிஞ்சது. என்ன தோரணையாக வேணா இருக்கலாம், புரியுதுங்களா? நீங்கள் கட்சி கூட்டம் நடத்தும் போது இன்னும் இந்த சாராய கடையிலையும் காசு கொடுத்து கூட்டிகிட்டு போகிறதும், கரும்பை திருடிக்கிட்டு போகிறதும், இளநியை பிடிச்சி குரங்கு மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டத்தை நீங்கள் காசு கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறீங்க. நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை தற்கொலைனும் அதுன்னும் இதுன்னும் பல விமர்சனங்களை கட்டமைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. மக்கள் உங்களுக்கு சரியான பாடம் புகட்டுவதற்கு தயாராகிட்டாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சின்ன குழந்தை ஒரு தெருவில் சொல்லிட்டு இல்லை ஒரு தெருவில் ஒரு 4-5 பேர் திமுக கொடியோட ஓட்டு கேட்பதற்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த ஒரு சின்ன குழந்தை, நாங்கள் டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவோம், ரொம்ப சின்ன குழந்தை, நாங்கள் டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே போன மகளிர் சொல்கிறாங்க, ஐயோ இந்த விளையாட்டுக்கு நான் வரல, இந்த அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, நீங்கள் நல்லபடியாக நீங்கள் அவருக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ நிறைவாக என்ன தானே சொல்ல வரீங்க? தாவேக்கா இந்த வாட்டி திமுகவுக்கு என்ன ஒரு பாடத்தை கற்பிக்க போகுது இந்த எலெக்ஷனில்? அதாவது நான் தான் அப்பா, தமிழ்நாட்டு தலைகுனியை விட மாட்டேன், 2.0, வெல்வோம் ஒன்றாக, படைப்போம் வரலாறு, ஸ்டாலின் வரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், இப்படியெல்லாம் டைட்டில் சொல்கிற ஆள் நாங்கள் இல்லை. நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தலைவன் ஆயிட்டார், ஒரு தலைவன் நடிக்க போயிட்டார். இதுதான் வித்தியாசம், புரியுதுங்களா? எங்கள் ஆள் நடிப்பை விட்டுட்டார். அடுத்து முதல்வராக உதயநிதி வர போகிறாருன்றா சொல்கிறாங்களே. நீங்கள் அவர் இன்ப நீதி கூட சொல்லட்டும், அதுக்கடுத்து துணை இருக்கக்கூடிய அத்தனை பேர் நக்கி பிழைப்பாங்க. கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணையே இருக்காது. ஆமாம், இன்ப நிதிக்கும் உதயநிதிக்கும் வால் பிடிக்கிறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கு தான் நீங்கள் கட்சி ஆரம்பித்து இந்த சமுதாயத்தையும் மக்களையும் ஒன்று திரட்டி போராடி அடி வாங்க வச்சு சிறை செல்ல வச்சு இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும் வரணும்னு எண்ணக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு போயிட்டு உதயநிதிக்கு நீங்கள் வாங்க தலைவரன்னு கூப்பிடுறீங்களா? உதயநிதி தான் நாளைக்கு முதல்வரானா துணை முதல்வராக இன்ப நிதி ஆக போறாரா? திமுக காரனுக்கு இந்த என்னது சமூக நீதி சுயமரியாதை எதுவுமே இல்லைங்கிறீங்களா? சூடு சொரணையே இல்லைன்ற அப்புறம் நீங்கள் சுயமரியாதையை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு. வேற என்ன சொல்லுவீங்க? சூடு சொரணை இருக்கா அவனுக்கு? திமுக காரனுக்கு சூடு சொரணை இருந்ததுன்னா என் தங்கச்சிங்க சாகும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
திமுக காரனாலே கொள்கை பிடிப்பு உள்ளவன்ற மாதிரி தான் முதல்வர் வந்து பெருமையா சொல்லுவார். கொள்ளை பிடிப்பு உள்ளவனா இருக்கலாம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. சாலை ரோடு போடுறதுல, ஒரு வீட்டில் கழிவு நீர் இணைப்பு கொடுப்பதில், மின்சார இணைப்பு எடுப்பதில், எல்லாத்திலும் கொள்ளை பிடிப்பு உள்ளவனா இருக்கலாம். அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. நானும் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். திமுக தேர்தலில் தோப்போது உறுதின்றீங்க? 1000% உறுதி. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. வாழ்த்துக்கள்.